திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமானை மனதார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த ஆறுமுகன் துணை இருந்தால் நமக்கு எப்போதுமே ஏறுமுகம்தான். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் செந்தில் முருகனே போற்றி. மனசில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போ உங்கள் ராசியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே உங்ககிட்ட ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த வைராக்கியம்தான். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? உங்களுடைய சொந்த விஷயங்களில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டீங்க. அது ஒரு பக்கம் நல்லது தான். உங்ககிட்ட காதல், கோபம், நட்பு இப்படி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக, அதாவது தீவிரமாக தாங்க இருக்கும். ஒருத்தர் மேலே நீங்கள் ஒரு தடவை நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அந்த உறவுக்காக உயிரை கொடுக்க கூட நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய பலமும் சில நேரங்களில் பலவீனமும் கூட. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால் வெற்றியடையக்கூடிய சிங்கக்குட்டிகள் நீங்கள். மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா விட்டுடு அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகாக திட்டம் திட்டி விடாமல் முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சு காட்டக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், நீங்கள் நட்புக்கு கொடுக்குற அந்த மரியாதை. நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. தன்னோட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் தனக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட நீங்கள் துடிச்சு போய் ஓடி நின்று உதவி செய்வீங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, மறுபடியும் கேட்கிறேன், எல்லாரும் நிஜமாவே நல்லா இருக்கீங்களா? இதை நான் கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குமுறல் வர்றது எனக்கு புரியுதுங்க. ஏங்கம்மா, நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே. எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் சந்திச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் தான் பிறந்தோமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே அப்படியே காணல் நீராக மறைஞ்சு போக போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு கவலைப்படுறீங்களா? இனி தடைகள் நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இனிதே திருமணம் நடக்க போகுது. குழந்தை செல்வம் இல்லாமல் எங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அழகான மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உங்களை தப்பாக பேசினவங்க எல்லாருமே இனி வரப்போகிற காலங்களில் உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய உடல்நிலை இனி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுது. கையில் பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமாக மாறப்போகுது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முழுமையான அதிர்ஷ்டத்தை பெறணும்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். ஒரு நல்ல குருவோட ஆலோசனை உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக தேவைங்க. குரு இல்லா வித்தை பால் என்பார்கள் இல்லையா? அதுபோல் ஒரு தகுதியான குருவோட வழிகாட்டுதலோட எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அதில் நீங்கள் 100% நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் தோல்வியை சந்திக்கிறாங்க. தொழில், அன்பு, குடும்பம், வருமானம்னு எல்லாத்துலேயும் ஒரு அதிருப்தியோடவே இருக்காங்க. கை நிறைய திறமை இருந்தும் ஏதோ ராசி இல்லாதது போல் ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கணும்னா அந்த ஈஸ்வரின் அருள் நமக்கு ரொம்ப முக்கியங்க. பரமேஸ்வரன் பல ரூபங்களில் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதில் சனி பகவானும் ஒருவருங்க. நிறைய பேர் சனியை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனீஸ்வர பகவான் நம்மளை கெடுக்க வரலை, நம்மளை திருத்துறதுக்காகவே அவர் இருக்கிறார். நாம் தெரியாமல் தப்பு செய்யும்போது சனி பகவான் நம்மளை தண்டித்து சரியான பாதையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் சனீஸ்வரனை எக்காரணம் கொண்டும் குறை சொல்லாதீங்க. அவர் நமக்கு செய்யக்கூடிய அந்த ஆன்மீக சேவையை நம்ம மனசார உணரணுங்க. ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் மற்றவங்களால் தவறாகவே புரிஞ்சுக்கப்படுறாங்க இல்லையா? நீங்கள் ரொம்ப சுயநலமானவங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு முத்திரை குத்தப்படுது, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் ரிஷபராசிக்காரங்களே, நீங்கள் இதை பற்றி எல்லாம் கவலையே படக்கூடாது. ஏன்னா மற்றவங்க உங்களை புண்படுத்தும் போது நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச ஏதோ ஒரு உதவியின் காரணமாகவே தான் அப்படி நடக்குது. இதை கர்மான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு ஒரு விசேஷமான அம்சம் இருக்குது.
ரிஷபராசிக்கு இப்போது லாபசனி, அதாவது சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறார். சனி பகவான் ரிஷபராசியை நேரடியாக பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இப்போது அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிற இந்த ஆலோசனையை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எந்த ஒரு புது வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்டுக்கோங்க. அனுபவம் வாய்ந்த பெரியவங்கக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேணாங்க. ரிஷபராசிக்காரங்க யதார்த்தமாக வரக்கூடிய லாபத்தை மட்டுமே நம்பணும். ரொம்ப பிளான் பண்ணி பெரிய கணக்கு போட்டு செய்கிறேன் அப்படின்னு இறங்குற காரியங்களில் எதிர்பார்த்த லாபம் வராமல் போகலாம். சனி பகவான் உங்களை ஒருபோதும் கெடுக்க மாட்டாருங்க. அந்த சிவபெருமான் உங்களை கைவிடவே மாட்டார் அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமாக நம்புங்க. நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். உங்கள் திறமை அதிகரிக்கப் போகுது. இந்த 7.5 சனியிலேயே இது லாபசனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமை பல மடங்கு அதிகரிக்கப் போகுது. புத்தியில் தெளிவும் செயலில் லாபமும் ஏற்படும். மக்கள் தொடர்பு மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப் போகுது. இங்கே லாபம் அப்படின்னு நான் சொல்கிறது வெறும் பணத்தை மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் தான் உங்களுக்கு உண்மையான லாபம். நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இனிதே நடக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். மனசில் இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கும். ஒரு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் பரிகாரங்களை ரகசியமாக செய்யாமல் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு செய்யுங்க. அதே போல் இப்போ இருக்கிற சோசியல் மீடியா காலத்தில் எப்போவுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா ஸ்டேட்டஸ் போடாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரியும் காட்டிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகம் கொஞ்சம் விசித்திரமானதுங்க. நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து தான் இந்த உலகம் சந்தோஷப்படுது. குறிப்பாக உங்கள் சொந்த உறவுகள் தான். நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கினா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வருத்தப்பட்டால் அவங்க நிம்மதி அடைவாங்க. அதனால் மற்றவங்கள திருப்திப்படுத்த அப்போ நீங்களும் கஷ்டப்படுறது போல் கொஞ்சம் நடித்து பழகுங்க. யாரையும் ரொம்ப அதிகமாக நம்பாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை சுரண்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கடவுள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு நினச்சாலும் உங்கள் சுற்றி இருக்கிற உறவுகளும் தெரிஞ்சவங்களும் உங்களை வாழ விட மாட்டாங்க. அவங்க கண்ணே பட்டுடும். அதனால் நம்ம புராணங்கள் இதிகாசங்களை நிறைய படித்து மனிதர்களோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்த சங்கடத்தையும் கொடுக்காதுன்னு ஆணித்தனமாக நம்புங்க. ஏன்னா சங்கடம் அப்படிங்கிறது கிரகத்தால் வர்றதில்லை, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் தான் வருது. தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்கள்: காலையில் எழுந்து பிள்ளையாரை கும்பிடுங்க. 5 தடவை பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அந்த அனுமனை மனதார வணங்கிட்டு எனக்கு நல்ல புத்தியும் சக்தியும் தைரியமும் கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை நீங்கள் முதல்ல உணரணும். அப்போ தாங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் வரப்போகுது. நீண்ட காலமாக இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாம் மெதுவாக விலகப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து துன்பங்களும் அப்படியே காணல் நீராக கரைஞ்சு போக போகுதுங்க. நீங்கள் போடுற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கரெக்டாக வந்து சேரும். உங்ககிட்ட பொறுமையும் மனதைரியமும் இப்போது அதிக அளவில் இருக்க போகுது. வேலை தொடர்பான ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் உங்களை தேடி வரும். மன அழுத்தம் மெதுவாக குறையும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பான அந்தஸ்து கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அந்த பாதை இப்போ உங்களுக்கு திறக்கப் போகுது. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தீங்களே, அந்த சொத்துக்கள் இப்போது உங்களை தேடி வரும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். நேர்மையும் ஒழுக்கமும் உங்ககிட்ட அதிகரிக்கும். தேவையற்ற வீண் உறவுகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும். உண்மையான நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். வாழ்க்கை லட்சியங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும். பணத்தை ரொம்ப பொறுப்போட கையாள ஆரம்பிப்பீங்க. உங்களோட பொறுமையாலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மெதுவாக உயரும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியலைன்னா கூட பரவாயில்லை. வீட்டில் விளக்கேற்றி வச்சு ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தையே காக்கும். உங்கள் வம்சத்தையே தலைக்க செய்யும். முதல்ல குலதெய்வம், அப்புறம்தான் இஷ்ட தெய்வம், அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம். நிறைய பேர் சொல்வாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு மாற்றமும் தெரியலைங்க, எந்த பரிகாரம் பண்ணாலும் ஏற்றமே இல்லை அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க.
அந்த சூரியனுடைய அணுக்கிரகம் இருந்தாலே போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா கூட ஒன்றும் ஆகாது. சூரியனோட அந்த பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாற்றிடும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான எளிய பரிகாரம் இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்ற குழந்தைகளுக்கு, அதாவது கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு நோட்டு புத்தகம், இப்படி ஏதோ ஒன்று அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகளோட புன்னகையில் நீங்கள் கடவுளை பார்ப்பீங்க. இந்த ஒரு சின்ன உதவியை நீங்கள் செய்கிறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையும். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறும். எப்பவுமே நம்புங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் மற்றும் இனி வரும் காலம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தேடித்தரட்டும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க. மிக்க நன்றி. வணக்கம்.